الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب أليم. آمنا بالله. وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: إن الله ليملي الظالم حتى إذا أخذه لم يفلته أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கினிய சிறார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகின்ற நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்குரியவர்களே, தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தனை தெரிவித்துக் கொண்டு ரத்து சலாம் வாஜிபு என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக எனது ஜும்ஆ உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் வாழுகிற இந்த இந்தியாவினுடைய இந்த காலத்தை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரத்திற்கு பின்பு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் இயற்றப்படும் முன்பு ஆங்கிலேயர்களின் காலம், அதற்கு முன்பு வாழ்ந்த முகலாயர்களின் காலம். இனி சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்பு சுதந்திர இந்தியாவில் நாம் வாழுகிற இந்த காலம். மேலான பெரியோர்களே, சுதந்திரத்திற்கு முன்புண்டான நிலை என்பது சட்டங்கள் இயற்றி மக்களை சீர்படுத்துகிற நிலை வரும் முன்பு, மன்னராட்சிகள் முடியாட்சிகள் நடந்த காலகட்டத்தில் இருந்த நீதமும் நியாயமும் இப்போதுள்ள இந்த காலத்தில் காணாமல் போய்விட்டது. ஏதேதோ காணாமல் போவது போல நீதமும் தொலைந்து விட்டது. சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் ஜும்ஆ உரையில பில்டோசர் கலாச்சாரம் அழியற்றும் என்கிற தலைப்பில் பேசுகிற போது நீதித்துறையை சற்று பாராட்டி அந்த உரை அமைந்திருந்தது. காரணம், பொதுமக்களை நடுத்தருவிலே நிற்க வைத்த, அவர்களை வீடின்றி தெருவிலே நிற்க வைத்த அந்த நிலை கண்டனத்திற்குரியது. அதை இப்பொழுதாவது நீதித்துறை கண்டித்திருக்கிறதே, நீதித்துறை இன்று அது குறித்து சில வார்த்தைகளை, வரவேற்புகளை, வாழ்த்துறைகளை நாம் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் ஜும்ஆவில் கேட்டோம். ஓரிரு வாரம் கூட ஆக முடியவில்லை. அதற்குள் அந்த நீதத்திற்கும் நியாயத்திற்கும் ஒரு தெளிவு நிலை ஏற்பட்டது. வழிபாட்டு தலங்கள் விஷயத்தில், மஸ்ஜிதுகள் விஷயத்தில், குறிப்பாக இஸ்லாமியர்கள் பன்னெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய இந்தியாவின் அடையாள சின்னங்களாக போற்றி பாராட்டி வருகிற ஒரு வழிபாட்டு தலத்தை இடிப்பதற்குண்டான முயற்சிகள் இன்று இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு நீதித்துறை, கீழ் நீதிமன்றம், அந்த ஊரிலே உண்டான சம்பல் என்கிற ஊரில் உண்டான நீதிமன்றம் அதற்கு துணை போகிறது. அப்ப நீதம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கண்முன்னே கொண்டு வருகிறோம். முன்பு இருந்த நிலை என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரும் முன்பு இருந்த நிலை எவ்வளவு பாராட்டுக்குரியது.
ஐம்பெரும் காப்பியங்கள் என்று நினைக்கிறேன். சிலப்பதிகார காப்பியம் என்று நாம் பாட புத்தகங்களில் படித்திருப்போம். அதிலே கூட நீதம் நிலைநாட்டப்பட்ட வரலாறு நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கும் தெரியும். அந்த பாண்டிய மன்னனுடைய அந்த தர்பாரில, அந்த அரசவையில பெண்ணுடைய அந்த வார்த்தை, வாதம், வழக்கு, அது நீதத்தை நிலைநாட்டியது என்று நாம் தெரிந்திருக்கிறோம். பூம்புகாரிலிருந்து புறப்பட்டு சென்ற அந்த கோவலன் வரலாறு தெரியும் என்பதனால் அப்படியே ஒரு அடிக்குறிப்பு மாதிரி நாம் சொல்லிவிட்டு செல்கிறோம். அங்கே சென்று பாண்டிய மன்னனுக்கு முன்னால் அவனுடைய அந்த கால் சிலம்பு, மனைவியினுடைய கால் சிலம்பை தவறுதலான ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவன் கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட பின்பு அவனுடைய துணைவி இங்கிருந்து புறப்பட்டு சென்று அந்த சிலம்பை முன்வைத்து தன்னுடைய கணவர் அநியாயமாக கொல்லப்பட்டார் என்று அங்கே வாதிட்டு வழக்கை சிறப்பான முறையிலே முடித்த போது அந்த மன்னர் தான் அநீதி இழைத்து விட்டதை நினைத்து அவர் அங்கேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று காப்பியம் கூறுகிறார். சிலப்பதிகார காப்பியத்தில் இப்படியும் கூட ஒரு வார்த்தை உண்டு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது. அரசியலிலே தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு தர்மம் என்னவென்றால் அவர்கள் மரணம் ஆவது என்று ஒரு தத்துவமே அந்த சிலப்பதிகாரத்தினுடைய காப்பியத்திலிருந்து நாம் தெரிகின்றோம். அந்த அரசன் சொல்கிறான், யானே அரசன், யானே கல்வன், நானே அரசனாக இருந்து கொண்டு தவறிழைத்து விட்டேனே என்று வருந்தி தன்னுடைய உயிரை மாய்த்ததாக நம்முடைய இந்தியாவிலே தமிழகத்தில் உண்டான முந்தைய வரலாறு நமக்கு பேசுகிறது. இது நம்ம இந்தியாவில் வாழ்வதனால் மாற்று மத சகோதர சமுதாய மக்களுடைய வரலாற்றை நாம் இங்கே நினைவு கூறும். இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்றால் முகலாய மன்னர்களிலே ஜஹாங்கீர் பாதுஷா, மன்னர் ஜஹாங்கீர், அவர் தன்னுடைய அரண்மனை வாசலிலே ஒரு மணி ஒன்றை கட்டி தொங்க விட்டிருந்தார். நாம் கூட அதை ஜஹாங்கீர் பாதுஷா என்று படித்திருக்க மாட்டோம், மனுநீதி சோழன் என்றுதான் நாம் படித்திருக்கோம். ஆனால் ஜஹாங்கீர் பாதுஷாவுடைய அரண்மனை வாசலிலே ஜஞ்சீருல் அதில், நீதத்தின் மணி என்று அங்கே ஒரு மணி ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. ஊரிலே யாருக்காவது அநீதம் இழைக்கப்பட்டால் உடனே அந்த மணி அவர்கள் அதை அடிப்பார்கள், அங்கே நீதம் வழங்கப்படும். அப்படி ஒரு முறை ஜஹாங்கீர் பாதுஷாவுடைய துணைவி நூர் ஜஹான் வேட்டைக்கு சென்ற போது தனது அம்பை கொண்டு தவறுதலாக ஒரு சலவை தொழிலாளியை கொன்று விடுகிறார். தனது அம்பை கொண்டு மானையோ அல்லது வேற ஏதோ ஒன்றை வேட்டையாடுகிற போது குறி தவறி ஒரு வண்ணான், அதாவது சலவை தொழிலாளியின் மீது பட்டது, அவன் இறந்து போனான். பிரச்சனை அரசவைக்கு வந்த போது மன்னர் சொல்லிவிட்டார், இதற்கு சரியான தண்டனை என்பது அதற்கு பகரமாக நூர்ஜஹான் உன்னுடைய உயிரை நீ மாய்ப்பதுதான், பலிக்கு பலிதான் அது சரியான தண்டனை என்று சொல்லப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தடுமாறினார்கள், மிகப்பெரிய கவலைக்குள்ளானார்கள். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பை நிலைநாட்டுவது, நிறைவேற்றுவது என்று எல்லோரும் சொன்னார்கள், அந்த சலவை தொழிலாளியின் குடும்பத்தில் கொஞ்சம் பேசி பார்க்கலாமே என்று. ஆனால் கடைசியாக அந்த சலவை தொழிலாளியின் குடும்பத்தினரே முன் வந்து மன்னரிடத்திலே நாங்கள் மன்னித்து விட்டதாக சொன்ன பிறகு நஷ்டஈடு வழங்கப்பட்டதாக வரலாறு நம்மிடத்தில் பேசுகிறது. உயிருக்கான நஷ்டஈடு வழங்கப்பட்டதாக வரலாறு நம்மிடத்தில் பேசுகிறது. மேலான பெரியவர்களே, இது அரசியலமைப்பு சட்டங்கள் இயற்றப்படும் முன்பு வாழ்ந்த காலத்தில் இந்த இந்தியாவிலே நிலைநாட்டப்பட்ட நீதியும் நேர்மை. இதை நாம் இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் வழியாக போதித்து வருகிறோம். ஆனால் இப்போதுள்ள சட்டங்கள் இயற்றப்பட்ட பின்பு நீதிமன்றங்கள் தடுமாறுவதை பார்க்கிற போது மிகவும் கவலையும் வேதனையுமாக நமக்கு இருக்கிறது. ஏறத்தாழ உயர் நீதிமன்றங்களில் மட்டுமே 42,18,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இன்னும் தீர்க்கப்படாமல், தீர்ப்பு வழங்கப்படாமல் 42 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் மேல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது அல்லாமல் ஜுடிஷியல் கோர்ட் என்று சொல்லுவோமே, கிளை நீதிமன்றங்கள், கீழ் நீதிமன்றங்கள், இவர்களிலே 2,80,00,000 வழக்குகள் இன்னும் அது நீதி கொடுக்கப்படாமல், தீர்ப்பு வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. இது சொல்லக்கூடிய புள்ளி விவரம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 2024 2014-15 சொல்லப்பட்ட புள்ளி விவரம். இன்னைக்கு அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், டபுள் மடங்கோ அல்லது அதில் ஒரு மடங்காவது நாம் அதிகரித்துக் கொள்ளலாம். அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது ஒரு 500 ஆண்டு கால பழமை வாய்ந்த சம்பல் என்கிற ஊரில, சந்தோசி என்கிற அந்த சம்பல் என்கிற மாவட்டத்தில் சந்தோசி என்கிற கிராமத்தில் உண்டான ஒரு பெரிய ஜாமியா மஸ்ஜித். அந்த மஸ்ஜித் எப்பொழுது கட்டப்பட்டது தெரியுமா? யாரால் கட்டப்பட்டது தெரியுமா? பாபருடைய ஆட்சியில அவர் இந்தியாவிலே 3 மிக பெரும் மஸ்ஜிதுகளை கட்டினார். மிகப்பெரிய அடையாள சின்னமாக திகழக்கூடிய மிகப்பெரிய 3 மஸ்ஜிதுகள். அதில் ஒன்று பாபரி மஸ்ஜித்.
அது அழகா இடிச்சுட்டாங்க 92ல். இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் வந்துருச்சு. அப்படியே ஜெகஜோதியாக அந்த அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது பானிபட் என்கிற ஊரில் உண்டான ஜாமியா மஸ்ஜித். மூன்றாவதாக இந்த சம்பலில் உண்டான ஜமா மஸ்ஜிதுன்னு சொல்லி போடுவாங்க, ஜாமியா மஸ்ஜிது. அந்த ஜாமியா மஸ்ஜிதும் பிரதானமானது. சொல்ல போனால் அது ஒரு அடையாள சின்னங்களாக இந்தியாவிலே அது போற்றப்பட்ட சொல்லப்பட்ட ஒன்று. தொல்லியல் துறையின் சார்பாகவே அது வந்து ஒரு அடையாள சின்னமாக போற்றப்பட்டு வருகிறது. மேலான பெரியவர்களே, அந்த பள்ளியில இன்று வரை மக்கள் தொழுது வருகிறார்கள். திடீரென்று இந்த நவம்பர் மாதம் 10 நாளைக்கு முன்பு 19ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 29 என்று நினைக்கிறேன், 19ஆம் தேதி ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறாரு. இது வந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்தை இடித்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. இன்னைக்கு நேற்று அதை கட்டல. இவருக்கு முன்னால பல மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் அந்த இடத்தை பார்த்திருப்பார்கள், அந்த விஷயங்களை அறிந்திருப்பார்கள். மிகப்பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், பிரதமர்கள், உள்துறை மந்திரிகள், இப்படி நிறைய பேரை இந்தியா கண்டிருக்கிறது. யாருடைய கண்களுக்கும் புலப்படாத ஒரு செய்தி இந்த வழக்கறிஞர், அந்த ஊரை சார்ந்த வழக்கறிஞருக்கு அந்த செய்தி பட்டிருக்குது. விஷ்ணு சங்கர் ஜெயின் என்கிற அந்த வழக்கறிஞர், அவர் என்ன செஞ்சிருக்காரு, போய் இந்த மாதிரி இந்த இடத்தில் உள்ள பள்ளிவாசல் ஹரிஹர் கோயில் என்கிற அந்த கோயிலுடைய இடத்தை சார்ந்தது, அதை இடித்து கட்டப்பட்டுள்ளது என்பதாக அவர் என்ன செய்யறார், நீதிமன்றத்துல வழக்கு கொடுக்கிறார். பொதுவாக வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அடையாள சின்னங்களாக இந்தியாவின் மூலமாக மத்திய அரசின் பண்டைய நினைவு சின்னங்கள் என்கிற அந்த ஒரு அடையாள சின்னங்களாக சொல்லப்பட்ட வழிபாட்டு தலங்கள் குறித்து வழக்குகள் வந்தால் கீழ் நீதிமன்றங்கள் என்ன செய்யக்கூடாது, உடனடியாக தீர்ப்பு வழங்கக்கூடாது. அது குறித்து அது உடனே ஆய்வுக்கு உள்ளாக கூடாது. அது உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அங்கிருந்துதான் ஆய்வுக்குழு வந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் சம்பல் என்கிற மாவட்ட அந்த நீதிமன்றமே உடனே அன்றைய தினமே ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பி பார்க்க சொல்கிறது. அங்கே சென்று பார்க்கிறார்கள், இங்க போறாங்க, அங்க போறாங்க. இஸ்லாமிய மக்கள் அதை பார்த்து என்ன ஏது என்று அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம், அதுவரை அவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் இருப்பதே தெரியாது. சாதாரணமாக ஒரு 500 ஆண்டு காலமாக பரம்பரையாக அந்த பள்ளிகளை புரிந்து கொண்டும் அதை பராமரித்துக் கொண்டும் வருகிறார்கள். மிகப்பெரிய மஸ்ஜித். நீங்கள் அதை கூகுளிலே போட்டு பார்த்தால் தெரியும். ரொம்ப அற்புதமான விசாலமான ஒரு மஸ்ஜித். அதை கண்டிப்பாக முகலாய மன்னர்கள் தான் கட்டியிருக்கணும் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம். இன்னொரு செய்தியும் நாம வந்து மனசுல வச்சுக்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த முகலாய ஆட்சியிலையும் கோயில்கள் இடிக்கப்பட்டதாக கிடையாது. கோயில்களுக்குண்டான இடங்கள் வழங்கப்பட்டு அதை அடுத்து மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அதற்கு அருகிலே பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த பக்கத்துல கட்டினாங்க பாருங்க, இதுல என்னமோ அவங்களுக்கு உண்டான ஒரு பக்கத்துல இருக்குது, ஒருவேளை கோயிலுக்கு உண்டான இடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அப்படி வந்து பல ஜென்மம் வாழ்ந்த மாதிரி பேசுகிறார். ஆனா இஸ்லாமிய பெரியவர்களே, உண்மை என்னவென்றால் அந்த காலத்தில் உண்டான மன்னர்கள் அவர்கள் மிக அழகாக நீதத்தோடு ஆட்சி செய்தார்கள். என்ன கொஞ்சம் ஆடம்பர பிரியர்கள், மற்றபடி நம்முடைய முகலாய மன்னர்கள் குறித்து தவறான இந்த செய்திகளை நாம் பார்க்கிற முடியாது. ஆடம்பர பிரியர்கள். இஸ்லாமிய கலீஃபாக்களை போன்று எளிமையாக வாழல, மிக நல்ல முறையில் வாழ்ந்தார்கள். அதே சமயத்தில் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அழகாகவே பூர்த்தி செய்தார். குறிப்பாக இந்து சகோதர மக்களுக்கு அவர்கள் நல்ல முறையிலே தங்களுடைய அந்த அரசாட்சியை நடத்தினார். நீங்கள் எங்கும் அதற்கு தவறான ஒரு தகவலை பார்க்கிற முடியாது. அப்படி செஞ்சதாக இப்படி செஞ்சதாகலாம் நீங்க பார்க்க முடியாது. நீங்க சில சமயத்துல சில ஊடகங்கள் கூட பார்க்கலாம், உண்மையை உரைக்கிற ஊடகங்கள் கூட மிக தெளிவாக சொல்லும், இந்த இடத்துல இப்படி இருந்தது, முஸ்லிம்கள் இருந்தார்கள், இந்துக்களுக்கு வழங்கினார்கள் என்றெல்லாம் வரும். ஸ்ரீரங்கம் கோயில் உட்பட சில நிகழ்வுகளை நான் இங்கே சொல்லுகிறேன். இப்படியாக மேலான பெரியவர்களே, அப்ப அந்த வழக்கை அன்றைய தினமே அவர் ஆய்வுக்கு அனுப்பி மக்கள் சென்று பார்க்கிறார். முஸ்லிம்கள் அது வந்து என்ன ஏதுன்னு விளங்குறதுக்கு முற்படும் போது அடுத்ததாக 5 நாள் கழித்து 24ஆம் தேதி மற்றொரு ஆய்வுக்குழு சென்றது. அதை இடிப்பதற்கான அப்படியே சொன்ன உடனே அப்ப அங்க உள்ள முஸ்லிம்கள் அதை எதிர்த்து எல்லோரும் ஒன்று திறந்து அதை உள்ளே செல்லக்கூடாது என்று சொன்னார். இது ஒண்ணும் குற்றம் இல்லை. என் வீட்டுக்கு ஒருத்தர் இடிக்க வர்றாருன்னா நான் என்ன ஏதுன்னு கேட்கத்தானே செய்வேன். அல்லாஹ்வுடைய இல்லம், அவனுடைய வழிபாட்டு, அவனை வணங்கக்கூடிய இடம். முஸ்லிம்கள் பூமி முழுக்க எங்கு வேண்டுமானாலும் வழங்கலாம் என்பது இருந்தாலும் கூட அவர்கள் பள்ளிவாசலை கட்டி அதற்கான கண்ணியத்தை செலுத்துவது என்பது இறை அச்சத்தின் அடையாளம் அல்லவா? என்று குர்ஆன் பேசுகிறதே. யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவாரோ அவருடைய உள்ளம் இறையச்சம் உள்ளது என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்ல பிறகு ஒரு ஊரிலே பள்ளிவாசல் கட்டுவது என்பது அதுவும் ஒரு மன்னர் ஆட்சியிலே பிரம்மாண்டமான பள்ளி கட்டுவது என்பது இயல்பு தானே. இது சிறு மூளைக்கே தெரிகிறது, எப்படி பெரிய மூளைகளுக்கு தெரியாமல் போனது என்று தெரியவில்லை.
மேலான பெரியவர்களே, அதற்கு பிறகு ஏற்பட்ட கலவரம், இவர்கள் தடுக்க அவர்கள் தடுக்க துப்பாக்கி சூடு நடந்தது. துப்பாக்கி யார் கையில் இருக்கும்? காவல்துறைகள் கையில தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனா எப்படி தகவல் வந்திருக்கு பாத்தீங்களா? கலவரக்காரர்கள் அவர்களே தங்களுக்குள் நாட்டு துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டார்கள். என்னங்க தோசையா சுடுறதுக்கு? ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றதுன்னு சொன்னா அவர் யாருன்னு கண்ணில் தெரியுமா? எப்படி ஒரு முஸ்லீம் சுடுவாரு? கலவரமே நடந்தாலும் அது என்ன உகது போர்க்கள மாதிரியா ரெண்டு பக்கமும் வந்துகிட்டு அப்படியே தடுமாறி போற மாதிரியா இருந்துச்சு? அப்படி ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் கட்டப்பட்ட கதை, கட்டி அமைக்கப்பட்ட கதை. காவல்துறையை 5 இளைஞர்களை அது சுட்டு ஷஹீதாக்கியிருந்தார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். ஏற்கால 25 பேர் 30 பேருக்கு மேல ஏராளமான பேர் காயம், 20 பேருக்கு மேல் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செஞ்சு அவர்கள் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு வெளியில தகவல்கள் வரும்போது எப்படி வந்துச்சு? அவர்களுக்குள்ளேயே நாட்டு துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டார்கள். இது அந்த ஊடகமும் யதார்த்தமா நம்ம சென்ற முறை இதே மாதிரி சொல்லும்போது ஊடகங்கள் எதையும் இன்னைக்கு ஒரு நடுநிலை கண் கொண்டு பார்ப்பதில்லை. ஒரு நிலை சார்பாகத்தான் அது அணுகுகிறது. அதை என்ன செஞ்சுட்டாங்க? அப்படியே தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தமிழகத்தினுடைய பத்திரிகைகள் உட்பட அந்த யூபியில் உண்டான பத்திரிகைகள் உட்பட எல்லாவற்றிலையும் வந்துவிடும். மேலான பெரியவர்களே, இதை பார்க்கிற போது நமக்கு என்ன தோணுகிறது? நாம் இந்த இந்தியாவில் தானே பிறந்தோம். நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள். மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபாட்டு தலம் மட்டும் ஏன் இப்படி குறிவைத்து தாக்கப்படுகிறது அல்லது அதை அழிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது? இது யதார்த்தமாக இன்னைக்கு நேற்று அல்ல. யூதர்கள் நசாராக்கள் நம் மீது விரோதம் கொண்டிருந்த காலத்தில் இருந்தே, அதாவது நான் சொல்வது இஸ்லாம் தொடர்ந்து முன்பு உண்டான காலத்தில் இருந்தே முஸ்லிம்களின் மீதும் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்களின் மீதும் ஒரு கண்ணு இருந்தது. புத்து நசர் என்கிற ஒரு மஜூசி மன்னன்க, ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை சார்ந்த மன்னன் புத்து நசர். அவன் அங்க அந்த ஜெருசலத்தில் உண்டான கிறிஸ்துவர்களை கையில் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு அப்படி இப்படி ஏதோ செய்து உதவிகள் செய்து அவர்கள் மூலமாக பைத்துல் முகத்தஸை நாசப்படுத்தினான் என்று வரலாறு பேசுகிறார். அவர்கள் மூலமாக பைத்துல் முகத்தஸை நாசப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலே மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தடுக்கக்கூடிய நபர்களை விட அநியாயக்காரன் எவன் இருக்க முடியும் என்று குர்ஆன் பேசுகிறது. மேலான இஸ்லாமிய பிரிவுகளே, அல்லாஹ்வுடைய வழிபாட்டு தலங்கள், நான் நம்முடைய பள்ளியை மாத்திரம் சொல்லல, இந்துக்கள் வணங்கக்கூடிய கோயில்களாகட்டும் கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய ஆலயங்களாகட்டும், வணக்கஸ்தலம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அது யார் இதாக இருந்தால் தான் நாட்டுக்கு பெருமை அல்லவா? சர்வதேச அளவில் இந்தியா என்பது ஒரு சமய நல்லிணக்கம் கொண்ட நாடு, ஒரு பன்முகம் கொண்ட நாடு என்று போற்றப்பட்டு வருகின்ற ஐநா சபை உட்பட. ஆனால் அதை தகர்க்கும் விதமாக ஒரு இந்துத்துவ சிந்தனையில இப்படி நடந்து கொண்டால் அது வெட்கக்கேடு இல்லையா? நாம் ஒன்றும் இந்துக்களுக்கு இது விரோதிகள் அல்லவே. நாம் எல்லோரும் ஒண்ணுமண்ணாக வாழ்ந்து வருகிறோம் அல்லவா? யோசித்து பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நடக்கிற போது நாம் என்ன இந்த நாட்டிலே பிறக்கவில்லையா? நம்முடைய மூதாதைகள் இந்த நாட்டை சார்ந்தவங்க இல்லையா? இடையில ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன், ஒரு ஆள் பேசுறாரு, எல்லாரும் பாகிஸ்தானுக்கு சொந்தக்காரங்க. யாரு சொன்னா? நாம கிரிக்கெட்ல கூட யதார்த்தம் அங்க இருக்கக்கூடிய 150 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மள 125 பேர் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், பெரும்பான்மையான நாட்டு. ஏன்? அது நாட்டு பற்றுங்க. நாட்டை ஆளுபவர் யாரேனும் இருக்கட்டும், நாடு நமது நாடு, இங்கே நாங்கள் பிறந்தோம், இங்கே எங்களுடைய மூதாதையர்கள் எல்லா வகையான தியாகங்களும் செய்தார்கள். அடிக்கடி சொல்லுவோம், இன்றும் கூட அந்த அந்த இந்தியாவில் உண்டான டெல்லியில் உண்டான அந்த கேட்டில் எடுத்தால் 62,000 சில்லறை பேர்கள் இஸ்லாமிய பேர்கள் தான் இருக்கிறது, சுதந்திரத்திலே ஷஹீதானவர்களுடைய பெயர். அப்படி இருக்கிறவங்க எப்படி நாம் வெளிநாட்டவர்களாக இருக்க முடியும்? இந்த நாட்டில் இருக்கின்ற நமக்கு, நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு அச்சம், ஒரு நிம்மதியின்மை இருக்கும் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோமா இல்லையா? இங்க இத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று, அங்க நடந்த துப்பாக்கி சூடு, அது குறித்து எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல. அதே போல அந்த நீதிபதி அவர் கொஞ்சமும் யோசிக்காமல் அன்றைய தினமே அவர் உத்தரவிட்ட அந்த செயல், அதுவும் எதுவும் பேசப்படலை. இதெல்லாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு சிறிய அச்சம் தோணுகிறது. ஆனாலும் இது இன்று நேற்று வந்ததல்ல. அது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து தாக்குகிற செய்தி என்பது அது புக்தனசருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. இஸ்லாமிய ஆட்சியிலே கூட மக்காவிலே பிறந்து மக்காவிலே வாழ்ந்து அப்படியே காபத்துல்லாஹ்வுடைய அந்த மத்தாப்பிலே தீ குடித்து வளர்ந்த, சாயாவை குடித்து வளர்ந்த சஹாபாக்கள், அங்கேயே சாதாரணமாக நடமாடிக்கொண்டவர்கள், அவர்களை ஹுதைபியாவின் போது உள்ளே வர முடியாமல் தடுக்கப்பட்டது.
ஆனாலும் அதற்கு பின்பு ஏற்பட்டது என்ன? சுப்ஹான் அல்லாஹ். அதே மக்கள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்ல, அந்த காபத்துல்லாஹ் அவர்களுடைய மிக பெரும் தூண்களாக, அதை பாதுகாக்கிற அறங்களாக மாறி போனார். இது இஸ்லாமிய வரலாறு. அதற்கு பின்பு நாம் பார்க்கலாம். அதற்கு பின்பு நடந்த விஷயங்களையும் நாம் பார்க்கிற போது, கிபி 11ஆம் நூற்றாண்டில, இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். கிபி 11ஆம் நூற்றாண்டிலே மத்திய ஆசியாவிலே ஜங்கீஸ்கான் என்கிற ஒரு தாத்தாரி, அந்த சமூகத்தை சார்ந்தவர், அவனுடைய தலைமையில வெளிப்பட்ட தாத்தாரிகள் ஏறத்தாழ முஸ்லிம் உலகின் மீது படையெடுத்து பல இஸ்லாமிய நாடுகளை வெற்றி கொண்டு பகதாது வரை சென்று பகதாதில் உண்டான பல லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்து அங்கே பல உலமாக்கள், முதர்ரிசுகள், பல மதரசாக்கள், பல மஸ்ஜிதுகள், பல நூலகங்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே அந்த பகதாதினுடைய தஜ்லா நதிக்கரையில் அந்த ரத்தங்களையும் குருதிகளையும் அந்த புத்தகங்களின் தாள்களையும் பேப்பர்களையும் அவர்கள் ஓடவிட்டார். இது கொஞ்ச காலம் இருந்துச்சு. ஒரு 40 வருடத்திற்குள்ளாகவே அந்த தாத்தாரியங்கள் முஸ்லீமாக மாறினார். ரஷ்யாவை ஒட்டியுள்ள ஐரோப்பிய பகுதிகளான பின்லாந்து, போலாந்து, இது போல சில நாடுகள் அவர்கள் பல பகுதிகளில் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார். அந்த தாத்தாரியங்கள் எவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக போரிட்டு பல நாடுகளை வெற்றி பெற்றார்களோ, ஒரு 40 வருடங்களுக்கு அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை நுழைத்தால் அவர்கள் முஸ்லிம்களாக ஆகி அவர்கள் இஸ்லாத்தை ரஷ்யாவில் பரப்பினார்கள். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு ரகசியம் தெரியுமா? இன்னைக்கும் ரஷ்யாவிற்குள்ளே தாத்தாரிஸ்தான் என்கிற ஒரு சுயாட்சி இஸ்லாமிய பிரதேசம் இருக்கு. இஸ்லாமிய சுயாட்சி நாடு ஒன்று இருக்கிறது, தாத்தாரிஸ்தான். அங்கே கிட்டத்தட்ட 40 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் ரஷ்யாவினுடைய 70% மக்கள் அந்த தாத்தாரிஸ்தான்கிற சுயாட்சி பிரதேசங்களில் வாழக்கூடிய ஆட்கள் தான். இது எப்போ கிபி 11ஆம் நூற்றாண்டிலே ஒரு 40 வருஷத்திற்கு பின்பு ஏற்பட்ட ஒரு மலர்ச்சி, மறுமலர்ச்சி. இது ரஷ்யாவினுடைய கம்யூனிசம் இதை பிடிக்காமல் அவர்கள் மீது போர் தொடுத்து இந்த தாத்தாரிஸ்தானை ஆக்கிரமித்து அங்கே குஃப்ரை, இணை வைப்பை நிர்பந்தித்து அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை பூட்டி மதரசாக்களை மூடி குர்ஆனை அவர்கள் தடை செய்து எல்லா வேலையும் பார்த்தாங்க. 80 ஆண்டுகள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 40 ஆண்டுகளுக்குள் இஸ்லாத்தை நசீபாக்கினான். இவர்களுக்கு இந்த கம்யூனிசத்திற்கு 80 ஆண்டுகள் அல்லாஹ் ஒரு வெற்றியை கொடுக்கிற மாதிரி கொடுத்தான். பின்னர் அங்கே கம்யூனிசம் வீழ்ந்தது. இப்பொழுது அது இஸ்லாமிய நாடு தாத்தாரிஸ்தான் என்கிற ஒரு சிறிய ஒரு சுயாட்சி பிரதேசமாக அங்க இருந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு முஃப்தி சாஹிப் சொல்லக்கூடிய செய்தி, எங்களுடைய முன்னோர்களின் உயிர்களை தான் அந்த கம்யூனிச மக்களால் பறிக்க முடிந்தது, எங்களுடைய ஈமானை பறிக்க முடியவில்லை என்று சொல்கிறார். ஈமான் உறுதியாக இருந்தால் நாம எந்த பிரதேசத்திலும் எந்த பகுதியிலும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு வாழ முடியும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்கிற ஒரு தைரியத்தோடு நம்மால் இருக்க முடியும். ஏனென்றால் லாலிம்கள், அநீதம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஆயுசு கம்மி தான். அவர்கள் என்னதான் ஓஹோ என்று வாழ்ந்தாலும் கூட துல்மும் ஒண்ணு செய்துட்டா, அநீதமும் ஒண்ணு செய்துட்டா, அந்த அநீதத்திற்கு பூமியில இடமில்லை. பூமி என்பது அநியாயக்கார மக்களை தாங்கிக் கொள்ளாது. கொஞ்ச நாள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், பின்னர் அதுவே முழுங்கி கொள்ளும். அது யார், நீங்க ஃபிரௌன் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல காரூன் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, எல்லோரும் பூமி தான் முழுங்கி. ஒரு ஊரில லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை கொண்டு சென்றார். அந்த ஊர் மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொள்ளல, அவர்கள் சொல்லக்கூடிய ஓரிரை கொள்கையை ஒப்புக்கொள்ளல. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிலேயே சென்று அந்த ஒரு நீளத்தனமான செயலை செய்தார்கள். ஓரின சேர்க்கைக்கு அவர்கள் வருகிறார்கள், அந்த மாதிரியான காரியங்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஊரை அழிப்பதற்கு மலக்குகளை அனுப்புகிறான். மலக்குகளிடத்திலேயும் கைவரிசையை காட்டலாம் என்று ஓடி வருகிறார்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் இதற்கு பின்பு பொறுமை காக்கவில்லை. அந்த ஜிப்ரீல் இடத்துல சொன்னான், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் தோசை அப்படி பரட்டுற மாதிரி அந்த ஊரை அப்படியே பரட்டுங்கன்னு சொல்லி அழகா பரட்டினார். தன்னுடைய ஒரு ரெக்கையை அப்படியே அந்த பூமிக்கு கீழே கொண்டு போனார். அந்த ஊருக்கு பேர் சத்து, அந்த பூமிக்கு கீழே கொண்டு போனார். அந்த ஊர் அப்படியே மேல தூக்கினார். குர்ஆன் பேசுறீங்க, நான் பேசுறேன். குர்ஆனில் உண்டான விஷயம், அந்த ஊரின் மேல் பரப்பை நாங்கள் கீழ் பரப்பினை பூமிக்கு கீழே கொண்டு போனோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி கொண்டு போனா? இப்படி எடுத்து இப்படி பரட்டல, இது பெருசா வழி இருக்காது, அப்படியே மேல தூக்கிட்டு போனோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போறாங்க. தஃப்சீர்ல முஃபஸ்ஸிரீன்கள் அந்த சத்தத்தை கேட்ட மாதிரி எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, அவர்கள் அலறிய அந்த சப்தம் முதல் வானம் வரை கேட்டது. அலறுறாங்க, அப்படியே தூக்கி கொண்டு போய் அல்லாஹ் திரட்டினான். திரட்டிய பின்பும் அல்லாஹ்வின் கோபம் அடங்கவில்லை. அவர்கள் மீது நெருப்பிலே சுடப்பட்ட பொடி கற்களை அல்லாஹ் வீசினான். லியூர்சில அலைஹிம் ஹிஜாரத்தன் மின் தீன் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக்கல் முஸ்ரிஃபீன் என்று குர்ஆன் பேசுகிற வரலாறு.
மேலான பெரியவர்களே, அப்படியானால் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டியது, உலகத்தில் எவ்வளவு அநீதங்கள் நடந்தால் ஆட்சியை கொண்டு, காசு பணங்களை கொண்டு, பதவி பட்டங்களை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, எதை கொண்டு அநியாயங்கள் செய்தாலும் அதனுடைய ஆயுள் என்பது கம்மி. ஒரு நாள் அவர்கள் வீழ்ந்தே தீர்வார். அதனாலதான் இஸ்லாமிய மன்னர்கள், குறிப்பாக கலீஃபாக்களை அடுத்து வாழ்ந்த மக்கள் எல்லாம் பயத்தோடும் அச்சத்தோடும் ஆட்சியை நடத்தினார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்களும் ஆட்சியை நடத்திய கலீஃபாக்களில் ஒருவர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னி லஅஸ்தஹி அன் அஸ்லிம மன், நான் அந்த மனிதனுக்கு அநீதம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். எந்த மனிதன் யாருக்கு அல்லாஹ் உதவியாளராக இருக்கிறானோ, அதாவது முஸ்லிம்களுக்கு. நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு அநீதம் செய்வதற்கு நான் பயப்படுகிறேன். காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் உதவியாளராக இருக்கிறான். ஒரு கட்டிடம், ஒரு ஊர், அது அநீதத்திலே கட்டப்பட்டால், அது அநீதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டால், ஒரு கட்டிடம், ஒரு ஸ்தாபனம் அநீதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டால் அது நிலைக்காது. சொர்க்கமே இருந்தாலும் அறிஞர்கள் சொல்வார்கள், லவ் அன்னல் ஜன்னத உஸ்ஸிஸத் அலா ஹஜரின் மின் துல்மின் லஅவ்ஷக அன் தக்ரிப. ஒரு சொர்க்கம் அது அநீதத்தினால் ஆன ஒரு கல்லின் மீது அதனுடைய அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தால் அது கூடிய சீக்கிரம் வீழ்வதுதான் அதற்கு சரியான தலைவிதி என்று நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார். மேலான பெரியவர்களே, அப்படியானால் இந்த காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது மாத்திரமல்ல, அதற்கான எதிர்ப்புகளை நம்மால் முடிந்த வகையில் நாம் வெளிப்படுத்தத்தான். நாம் ஒன்றும் சண்டைக்கு செல்லவில்லை. ஆனால் இதனுடைய சட்டப்படி இதற்கான நடவடிக்கைகள் என்ன, இது எப்படி அணுகலாம், இஸ்லாத்திலே, இது இந்தியாவிலே வழிபாட்டு தலங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாம் சட்டங்கள் அடிப்படையில் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்முடைய அந்த எதிர்ப்பு குரல்களை நாம் வெளிப்படுத்தினால், ஒருவேளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய காதில் கேட்டு விட்டது, ஆனால் ஆட்சியாளர்களின் காதில் கேட்கலாம். அல்லாஹ் தஆலா உள்ளங்களை மாற்றக்கூடியவர். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதோடு இதுபோல நிலைகள் இனிமேல் வராமல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பள்ளி வாசல்களை, அதுபோல எல்லா மக்களுடைய வழிபாட்டு தலங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.